அண்மை செய்தி. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விஜயின் தமிழக வெற்றி கழகம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம் சுபா. 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றனர். தேர்தல் வியூகர்களை சந்திப்பது, அடுத்த கட்டமாக என்ன வாக்குறுதிகளை கொடுப்பது, எப்படி சட்டமன்ற தேர்தலை அணுகுவது என்பது குறித்தான ஆலோசனைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல புதிதாக கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் தங்களுடைய தேர்தல் வியூகத்தை அமைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக லோயலா கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் நடத்தும் தேர்தல் வியூக நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. இதற்கு முன்னதாக நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட விமர்சனங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நம் கட்சியை வளர்ப்பதற்கான பணிகளை பாருங்கள் என்று அறிவுறுத்தி இருந்தார். இந்நிலையில்தான் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வியூக நிறுவனத்தை சந்தித்திருக்கிறார். நடந்து முடிந்த முதல் மாநில மாநாடு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, குறிப்பாக மாநாட்டிற்கு வந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் வெளியிலிருந்து பிற கட்சிகளில் இருந்து வந்திருக்கிறார்களா அல்லது தொண்டர்கள் மாத்திரமே கட்சியினுடைய நிர்வாகிகளாக வந்திருக்கிறார்களா என்பது போன்ற ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று கட்சி தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் உறுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல எப்பொழுதுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆலோசனை கூட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் ரகசியமாகவே வைத்திருப்பார்கள். அந்த சூழலில் தான் தற்பொழுது ரகசியமாக லோயலா கல்லூரி மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் நடத்தும் இந்த நிறுவனத்திடம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எப்படி தேர்தலை அணுக வேண்டும், என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும், எந்த வயதினர் நமக்கு வாக்களிப்பார்கள் என்பது போன்றெல்லாம் தற்போது நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தை இன்னும் நிறைவு பெறாமல் இருப்பதாகவும், அதாவது அந்த நிறுவனத்துக்கும் கட்சிக்கும் உடனான அந்த பேச்சுவார்த்தை இன்னும் நிறைவு பெறாமல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.